ஹாய் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜூன் 25ஆம் தேதியிலிருந்து ஜூலை 5ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். ஜூன் 25ஆம் தேதியிலிருந்து ஜூன் 29ஆம் தேதி வரைக்கும் உள்ள 5 நாட்கள் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தீவிரமாக இருக்கும். இதனால் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டி உள்ள மேற்கு மாவட்டங்கள், அதாவது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, வால்பாறை ஆகிய பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை சாரல் மழையாகவும் தென்மேற்கு பருவக்காற்றும் சில இடங்களில் மிதமான மழையும் பதிவாகும். இது தவிர உள் மாவட்டங்களில் சாரல் மழையும் இருக்கும், மிதமான மழையும் இருக்கும். அதாவது உள் மாவட்டங்களான தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, பாண்டிச்சேரி, கடலூர், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் ஆங்காங்கே தென்மேற்கு பருவமழை சாரல் மழையும் வான மேகமூட்டமும் இருக்கும். சில இடங்களில் மிதமான வெப்பநிலையும் காணப்படும். ஜூன் 30ஆம் தேதியிலிருந்து ஜூலை 5ஆம் தேதி வரைக்கும் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்து காணப்படும். இதனால் தமிழ்நாடு முழுவதும் மாலை அல்லது இரவு நேரங்களில் வெப்பச்சலன மழை பெய்ய போகுது. அதாவது பகல் நேரத்தில் மிதமான வெப்பநிலை இருக்கும், சில இடங்களில் வான மேகமூட்டம் இருக்கும். மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் ஆங்காங்கே உயரக்கூடிய வெப்பநிலையை பொறுத்து நமக்கு மிதமான மழை, சாரல் மழை, சில இடங்களில் கனமழையும் பெய்யும். பெரும்பாலும் வட மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, புதுச்சேரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் ஜூன் 30ஆம் தேதியிலிருந்து ஜூலை 5ஆம் தேதி வரைக்கும் மாலை அல்லது இரவு நேரங்களில் கனமழை முதல் மிதமான மழை பெய்யும். இதே போல் இதர தமிழ்நாடு மாவட்டங்கள்லேயும் கனமழை ஒரு சில இடங்களில் பெய்யும். தென்மேற்கு பருவமழை ஜூலை 20ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் தீவிரமாக இருக்கும். இதனால் அணைப்பகுதிகளில் நல்ல மழை பெய்யும், அணைப்பகுதியில் நீர்வரத்து அதிகமாக இருக்கும். வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.